தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, பொதுக்கால முதல் வாரம் திங்கட்கிழமை இறை வார்த்தை பயன் வழியாக உங்களோடு உறவாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அருளும் ஆசீரும் ஆறுதலும் கொடுக்கின்ற கடவுள் இந்த நாள் முழுதும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் இறைவன் அருட்கரம் உங்களை வழிநடத்துவதாக. உங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தின் ஆசீரை இறைவன் கொடுத்து உங்களை தேற்றுவாராக. ஆறுதலின் தெய்வம் உங்களுக்கு உற்ற துணையாய் இருப்பாராக. அன்பார்ந்தவர்களே, நாம் பிறருக்கு ஆறுதலாய் இருக்கவே கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்மேல் ஏற்றுக்கொண்டு நான் தரும் இளைப்பாறலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைத்த கடவுள் நம் ஆண்டவர். எசாயா புத்தகம் 40:1 ஆறுதல் கூறுங்கள், என் மகளுக்கு ஆறுதல் கூறுங்கள், அவருடைய போராட்டம் நின்றுவிட்டது என்று சொல்லி ஆறுதல் கூறுங்கள் என்று சொல்லி ஆறுதலை கொடுக்க அழைத்த தெய்வன். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி சோர்ந்து போன உள்ளங்களை திடப்படுத்த அழைத்திருக்கின்ற கடவுள் நம் தேவன். நம் தேவன் ஆறுதலின் தேவன். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், வேதனை, போராட்டங்கள், அழுகை, அங்கலாய்ப்பு, மனக்காயங்கள், மனக்கஷ்டங்கள், புறக்கணிப்புகள், எத்தனை நெருக்கங்களிலே ஆறுதலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எத்தனை மனிதர்கள் கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களுடைய கண்ணீரை காண்கின்ற மனிதர்களாய், ஆறுதல் கொடுக்கின்ற மனிதர்களாய் நாம் இருக்கின்றோமா? நான் உன்னோட இருக்கிறேன், உன்னுடைய எல்லா கஷ்டம் நான் உன்னோட இருப்பேன், கவலைப்படாத, இதெல்லாம் மாறி போகும், இந்த கஷ்டங்களும் மறைந்து போகும், ஆண்டவர் மாற்றி போடுவார் என்று சொல்லி அவர்களை தேற்றுபவர்களாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கின்றனவா? கஷ்டப்படுகிற அருகிலே அமர்ந்து தோள்மேல் கரங்களை விரித்து கைகளை வைத்து அவர்களை ஆற்றுப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். பெரும்பான்மையான சமயங்களிலே இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற பெனினாவைப் போல நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களுடைய பலவீனங்களை, இயலாமைகளையும் கண்டு ஏளனப்படுத்துகின்ற, அவர்களை துன்புறுத்துகின்ற, அவர்களை சுட்டி காட்டி மனவேதனை அதிகப்படுத்துகின்ற, அவர்களை அழுகையை அதிகப்படுத்துகின்ற மனிதர்களாக மட்டுமே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து விட்டார், நமக்கு அந்த குறைபாடுகள் இல்லை, நமக்கு அந்த கஷ்டங்கள் இல்லை என்கின்ற பொழுது நம்மை விட கஷ்டப்படுகின்ற, துன்பப்படுகின்ற, வேதனைப்படுகின்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது நாம் அவர்களை இறக்கப்படுவதற்கு பதிலாக, அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு சில நேரங்களிலே நாம் பெற்றுக்கொண்டதை ஏதோ நாம் புண்ணியவான்கள் என்பதை போல பிறரை வேதனைப்படுத்துவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே அன்னாளுக்கு குழந்தை இல்லை. கடவுள் அவளை மலடியாக்கி இருந்தால், அவருடைய கர்ப்பப்பையை அடைத்திருந்தார். வேதனை, துன்பம், புறக்கணிப்பு, நான் கடவுள் சாபத்துக்கு உள்ளானவன் என்கின்ற ஒரு வகையான சோர்வு, நீ குழந்தை பெற தகுதியில்லாற்றவள் என்று சொல்லி எல்லோரும் அவளை பார்த்து ஏளனமாக பார்க்கின்ற சூழ்நிலை. இந்த மனவேதனையில் இருக்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும். பெனினாவோ மற்றவர்களைப் போல அவரை வதைப்பவராக, துன்புறுத்துபவராக இருந்தார். ஆனால் அந்த குடும்பத்திலே அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட எல்கானா ஆறுதல் கொடுப்பவராக இருக்கின்றார். அவர் அழுவதை பார்த்து, இடைவிடாமல் அழுவதை பார்த்து, ஒவ்வொரு முறை ஆலயத்திற்கு வரும்பொழுது அவர் கண்ணீர் வடிப்பதை பார்த்து எல்கானா சொல்கின்றார், அண்ணா, ஏன் அழுகிறாய்? ஏன் மனம் வருந்துகின்றாய்? நான் உனக்கு 10 புதல்வர்களை விட மேலானவன் அல்லவா? உடனிருப்பு, ஆறுதல் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அவனுக்கு ஆறுதல், அந்த துன்பத்தை எடுத்து போடாவிட்டாலும் அந்த நேரத்தில் அந்த அழுகையை குறைப்பதற்கு, தணிப்பதற்கு ஒரு கருவியாக மாறி இருக்கும் அல்லவா? நம்முடைய குடும்ப வாழ்விலே
உங்களுடைய மனைவி, கணவன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கஷ்டத்திலே கண்ணீர் வடிக்கின்ற பொழுது நாம் எந்த ஒரு பாத்திரத்தை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம்? பெனினாவைப் போல அவர்களை குற்றப்படுத்தி இதெல்லாம் உனக்கு தேவை என்று சொல்லி அவர்களை மனவேதனை அதிகப்படுத்துபவர்களாக இருக்கின்றோமா? நீ செய்த குற்றம், நீ செய்த பாவம், நீ செய்தது உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, இதற்கு இன்னும் அதிகமாக நீ வேதனைப்படுவாய், இன்னும் அதிகமாக நீ கஷ்டப்படுவாய் என்று சொல்லி அவர்களை துன்புறுத்துபவர்களாக இருக்கின்றோமா? அல்லது எல்கானாவைப் போல தோல் மேல் கரங்களை வைத்து ஆற்றுப்படுத்துகின்றவர்களாக, ஆறுதல் படுத்துபவர்களாக, இதுவும் மறைந்து போகும், கடவுள் அனுமதித்திருக்கின்ற சொல்ல ஏதோ நன்மைக்காகத்தான், கவலைப்படாதீர்கள், இந்த கஷ்டத்தில் கடவுள் உங்களுக்கு துணை புரிவார் என்று சொல்லி தேற்றுபவர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு சொந்தங்களே, கடவுள் நம்மை படைத்திருப்பது பிறருக்கு ஆறுதலாக இருப்பதற்காக, பிறரை தீர்ப்பிட்டு குற்றப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக மன்னித்து அவர்களோடு இணைந்து வாழ்வதற்காக. ஆகவே நாம் பெனினாவைப் போல பிறரை காயப்படுத்துபவர்களாக இருந்தால், அதாவது வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதை போல நம் வார்த்தைகள் நம் செயலில் அமைந்திருந்தால் மனம் வருந்துவோம். எரிகிற நெருப்பிலே எண்ணெய் வார்ப்பதை போல பிறர் துன்பங்களை அதிகப்படுத்துபவர்களாக இருந்தால் மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அதற்கு மாறாக எல்கனாவை போல ஆறுதல் கொடுப்பவர்களாக, தேற்றுபவர்களாக, உடனிருப்பவர்களாக, அவர்களுக்கு உற்றத்தோழனாக மாறி துன்பத்திலே உடனடப்பவர்களாக இருப்போம். வேதனையில் இருப்பவர்களுக்கு தோள் கொடுத்து தாங்குபவர்களாக இருப்போம். அதன் வழியாக ஆண்டோடைய அன்பை பிறருக்கு எடுத்து காட்டுவோம். அப்படி வாழத்தான் இறைவன் அழைக்கிறதான் இன்றைய நற்செய்தியிலேயே சொல்கின்றார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறுவோம், நற்செய்தி நம்புவோம், பிறர் ஆசீராக மாறுவோம். கடவுள் நம்மோடு இருந்து நம் வழியாய் பிறரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே.